இது வீட்டுக்கு எட்டாவது புள்ள. ஆடும் மேய்ப்பேன், பாட்டும் பாடுவேன். ஒரு நாள் ஆள் மேய்ச்சிருக்கும்போது சிங்கமோ கரடியோ வந்துச்சு. வாயை ஒரே கிளியாக கழிச்சு போட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஏசப்பாவை எப்பவுமே துதிப்பேன். நீங்களும் துதிப்பீங்களா? நான் ஒரு குட்டி பையன். என்கிட்ட அஞ்சப்பமோ 2 மீரோ இருந்தது. நான் மனசார கொடுத்துட்டேன். ஏசப்பாங்களை ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு மேலே சாப்பிட வச்சாங்க. மீதி இருக்கிறத 12 கூட நிறைய எடுத்தாங்க. நீங்களும் உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் தையில தங்குங்க. ஏசப்பாங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? 2 மீனோ கொடுத்த ஒரு குட்டி பையன். எல்லாருக்கும் சோத்துறங்க. எங்கள் ஊர் பேர் பெத்தானியா. எனக்கு ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கிறாங்க. என் பிரதர் பேர் லாசரு, என் சிஸ்டர் பேர் மாத்தாள். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? என் பிரதர் லாசருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவனும் கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க. அப்போது ஏசப்பா வெளியூருக்கு போயிருந்தார். அவரை கூப்பிட்டு வர ஆள் அனுப்பணும். அவர் என் பிரதரை அடக்கம் பண்ணி 3 நாள் கழிச்சு தாங்க வந்தாங்க. நாங்களாம் என் பிரதரை நினச்சி அழுதுகிட்டே இருந்தோம். ஏசு வந்து என் கண்ணீரை தொடச்சி மரித்த லாசருவை உயிரோட எழுப்பினாருங்க. என் கண்ணீரை தொடச்ச தேவன் உங்கள் கண்ணீரை தடுப்பாருங்க. என்னை இப்பயாச்சும் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? கரெக்ட், நான் தான் மரியாள். எனக்கு அப்பா அம்மா இல்லை. என்னோட சகோதரன் முதல் தான் என்னை வளர்த்தாரு. கர்த்தரோட கிருபையும் என் மேலே இருந்தது. அனாதையான என்ன ஏசப்பா 127 நாடுகளுக்கு என்ன ராணியாக வைத்தாங்க. என்னோட மூலியமா என் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இப்பயாச்சும் நான் யாரு தெரியுதா? நான் தான் உங்களுடைய எஸ்தர் ராணி. எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். நான் ஒரு விதவையான தீர்க்கதரிசி. எனக்கு 84 வயது. என் தகப்பன் பெயர் பானுவேல். நான் ஆசேருடைய கோத்திரத்தை சேர்ந்தவள். எனக்கு தேவனை ஆராதிப்பதில் மிகவும் பிரியம். இரவும் பகலும் சபையிலே தங்கியிருந்து உபவாசித்து தேவனை துதிப்பது எனது வழக்கம். எருசலேமில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தவர்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தேன். நீங்களும் என்னை போல் இடைவிடாமல் தேவனை துதியுங்கள். தேவன் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இப்போயாவது நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உங்கள் அண்ணாள் பாட்டி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல. என்னை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் எப்பொழுதுமே பேச்ச மரத்துக்கு அடியில் உட்காந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நியாயம் விசாரிப்பேன். நான் நியாயாதிபதி, ஆலோசனை சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவேன். தெரியுமா என்னை பற்றி? இப்போ நான் தீர்க்கதரிசி. ஏசப்பாக்காக முதல் பெண்ணாக பைபிளில் நியாயம் தீர்ப்பவே நான் தான். இப்போனாச்சும் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தான் தெபோராள். எங்கள் அப்பா பேர் எல்கானா. அம்மா பேரு அண்ணா. தேவத்தில் 3 தடவை சாமியார் சொல்லுவேன் கேட்குறேன். சொல்லுவாரேன்னு கேட்குறேன். நான் தெரியும். நான் தான் கற்று சொல்வேன். நான் தான் மரியாள். ஏசப்பா என்னை ரொம்ப நேசிச்சாரு. நான் தான் உங்கள் எஸ்தர் ராணி. நான் தான் உங்கள் அண்ணாள் பாட்டி. நான் தான் குட்டி சாம்பல். நான் தான் தெபோராள். நீங்களும் என்னை போல் எல்லாருக்கும் ஏசப்பாவை பற்றி சொல்லுங்கள். நான் தான் மோவாப் சேர்ந்த ஒரு பெண். மோவாப்னாலே சொல்லி தெரிஞ்சிருக்கோம் நான் யாருன்னு. இப்போ நான் சொல்ல போகிறது மோவாப்லேருந்து நான் ஏசப்பா மோவாப்பில் இருந்தாலும் எனக்கு ஏசப்பாவை ரொம்பவே பிடிக்கும். ஏசப்பா மீது நான் ரொம்பவே விசுவாசமாக இருந்தேன். அதே மாதிரி மோவாப்பில் தான் எனக்கு திருமணமும் நடந்தது. மோவாப்பில் எங்கள் ஃபேமிலியில் 3 ஆண்களை நாங்கள் இழந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியுமே பெத்லகேமுக்கு போனோம். எங்களுடைய வம்சத்துலேருந்து தான் யூதராஜ சிங்கமான இயேசுவே பிறந்தார். இப்போ சொல்லுங்கள் நான் யாருன்னு?
கரெக்ட், நான் தான் ரூத். இன்றைக்கி என் கூட எல்லாரும் பேசுகிறதுக்கு காரணமே அந்த மேசியா தான். அன்றைக்கி மட்டும் மேசியா வரலன்னா என் கூட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. இந்த தண்ணி எடுக்கிறது கூட நான் யாருக்கும் தெரியாமல் தான் நான் வந்து எடுக்கணும். அந்த நேரத்தில் நான் ஒரு நாள் தண்ணி எடுக்க வரும்போது அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த நாளில் தான் நான் மேசியாவே செஞ்சுட்டேன். அவர் என்கிட்ட சாதாரணமாக பேசினாருங்க. அவர் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னாருங்க. அப்புறம் தன்னைத்தானே மேசியான்ட்டு வெளிப்படுத்தி காமிச்சாருங்க. அவர் என்கிட்ட ஒரு அவர் மேசியா சொன்னோடனே எனக்கு அந்த சந்தோஷம் கேட்டுட்டு நான் எல்லாருக்கும் ஊரில் இருக்க எல்லாருக்கும் நான் சொன்னேன். அவங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவரை உலக ரட்சகராக ஏற்றுக்கொண்டாருங்க. அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், அது உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? பிதா ஆவியாக இருக்கிறபடினால அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். இப்போ நான் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், நான் தான் சமாரியா ஸ்திரீ. ஏசப்பா எனக்கு சொன்ன அந்த வாக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்குமே தான். நீங்கள் உங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. பரலோகத்தில் நம்ம அவர் கூட சேர்ந்து அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோம். தேங்க்யூ. பேர் பெத்துவேலுங்க. நான் ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு கிணறு கிட்ட போகும்போது ஒருத்தர் வந்தார். அவர் நிறைய ஒட்டகங்களை கொண்டு வந்தார். அவருக்கும் அவர் ஒட்டகங்களுக்கு நான் தண்ணீர் கொடுத்தேன். அப்போது எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. ஆபிரகாம் மகனாக ஈசாக்கு எனக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. இப்போ நான் யாருன்னு கண்டுபிடிங்க. எனக்கு செஞ்ச அற்புதம் ஏசப்பா உங்களுக்கும் செய்வார். நீங்கள் அதுக்காக காத்திருக்கணும். தேங்க்யூ. அக்கா, பசங்கள்லாம் சூப்பராக சொன்னாங்கல்ல. நானே இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேங்க்கா. ஆமாம் பேனிஸ், ரொம்ப அருமையாக இருந்துச்சுல்ல.